நீங்கள் ஏதாச்சும் மூவி டைரக்ட் பண்ணுறது? நான் பண்ணுறேன். அது இந்த மந்த்து இந்த வருஷம் எண்ட் ஆயிடும். அது ஃபேமிலி ஓரியன்டாக இல்லை, அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். சார் ஸ்டார்டிங் எடுத்த நாடோடிகளை வந்து கொஞ்சம் ரகுடு தான் டோட்டலாக. இவரோட ஃபேஸில் நீங்கள் எப்படி அந்த இன்னசென்ஸை பார்த்து அதே படத்துலேயே வந்து சில சீனாக சொல்லுவார், உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரொம்ப க்யூட்டாக சொல்லுவார். ஆமாம், ஸோ சாரால் ரெண்டுமே பண்ண முடியும். அவர் வந்து பயங்கர சாஃப்டாகவும் பண்ணுவார், அதே சமயம் அவருடைய வெறப்பாகவும் ஒன்று பண்ண முடியும். எனக்கு எப்போவுமே சாரோட ஆஃப் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காமாக ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். இந்த கேரக்டருக்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் பாக்ஸை டிக் பண்ணிட்டே வந்தோம், எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் ஆனார். அப்போது சார் நாடோடியிலும் நான் தான் சாஃப்டாக பண்ணேன். நீங்கள் கழுத்து இருக்கிற மட்டும்தான் அவங்க மனசில் அதான் சுப்பிரமணியம் தான் வச்சுருக்கேன். பட் அதுக்கப்புறம் நாடோடிகள் குட்டி புள்ளிலாம் அம்மா சென்டிமெண்ட்டு அப்படி இதாச்சு. அது மாதிரி எல்லாமே அந்த இது இருக்குது. பட் அதை கொஞ்சமாக நான் அயோத்தியிலேருந்தே நான் அயோத்தி படத்துலேருந்தே சண்டை போட மாட்டேன், இது பண்ண மாட்டேன். நந்தன் படத்துலையும் எல்லாத்துலேயும் அது கொஞ்சமாக மாற்றிட்டு வரேன். இப்படியும் படம் பண்ணுவோம் அப்படின்றது. சார், எல்லா விதமான படம் பண்ணணும்ல, நான் ஒரே மாதிரி படம் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் பிடிச்ச படங்களாக இருக்குது. இந்த ஃபீல் குட் மூவியாக நான் பண்ணணும். அயோத்தி மாதிரி கதையும் நான் பண்ணுவேன், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையும் நான் பண்ணுவேன், நந்தன் மாதிரி ஒரு கதையும் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு